ஹலோ மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் தருவீங்க. நம்ம லாஸ்ட் டைம் பல்லாவரத்தில் வந்து சில திங்ஸ் எடுத்திருந்தோம், ஒரு 3 திங்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா VHS ஒன்று, அதுக்கப்புறம் பேனசோனிக்கில் ஒரு FM ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று எடுத்திருந்தோம். 12 வோல்ட் இருந்து 3 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அது ஒர்க் ஆச்சா இல்லைன்ட்டு நம்ம அது வீடியோ பார்க்கலாம். இப்போ VHS பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் டேப்பு பிக்கப் பண்ணுற அந்த ட்ராக் வந்து மூவ் ஆக மாட்டேது. ஓப்பன் பண்ணி உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ப்ளே ஆகுது, ஆனால் அந்த டேப் பிக்கப் ஆக மாட்டேது. அது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தேன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளே ஆகுது. இந்த ஆன் அண்ட் ஆஃப் பட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது போல். நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மோடு சேஞ்ச் ஆகுது அதுவே. இப்போ பாருங்கள், நான் இது ப்ளே கொடுத்துருப்பேன், நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம உள்ளே தான் எதனா ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நம்ம உள்ளே கழட்டி பார்த்தோம். அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. நான் டைரக்ட் கனெக்ஷன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் ஹெட்டும் கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்தது. ஆனால் க்ளீன் பண்ணால் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ட்ராக் தான் மூவ் ஆக மாட்டேது. டேப் வந்து பிக்கப் ஆகிற அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இது அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். இது ப்ராப்ளமாக இருக்குது போல். அந்தளவுக்கு நம்மளுக்கு டீப்பாக அது தெரியாது. நம்ம ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் எதனா ஒயர் கட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சால்ட்ரின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி வாட்டர்லாம் போயிட்டு இந்த ரஸ்ட்டு தெரியுதுங்களா, இங்கே இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. சரி, அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேறு இந்த பேனசோனிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை நான் இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு வேளை இது ஐசியில் தான் எதனா பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன் பண்ணி பார்த்தோம். ஸ்லோவாக இருக்குது. ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கட்டாய் வருது. சரி, ஸ்பீக்கரில் தான் எதனா பிரச்சனை இருக்கும், இல்லைனா வால்யூம் அந்த கண்ட்ரோலரில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வால்யூமும் இது செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. எதில் ப்ராப்ளம்னு தெரியல. அப்புறம் இந்த டியூன் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் காமிக்கல இந்த பாயிண்ட்ஸு, அதுவும் கொஞ்சம் கழட்டி இருந்தது. அதுவும் போட்டுக்கலாம்னு சொல்லி இது நான் மாடல் நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஓகே, நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது. அதனால் நம்ம மோஸ்ட்லி அது போர்டில் தான் பிரச்சனை இருக்குது. நம்ம ஒயர் எதனா ப்ராப்ளமாக இருக்கும், நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்த்தேன். இல்லை ஸ்பீக்கர் எதனா டேமேஜாக இருந்தால் ஸ்பீக்கரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி, நம்மளுக்கு அது பார்த்திங்கன்னா போர்டில் தான் பிரச்சனை. அது எங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது போர்ட்லேயும். அது உள்ளே எதனா பேர் பார்ட்ஸ் போயிடுச்சான்னு தெரியல. அதனால் நம்ம என்கிட்ட ஒரு ஆம்ப் இருந்துச்சு, ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆம்பில் டைரெக்டாக போட்டு பார்த்தேன். ஆம்பில் நல்லா சவுண்டு ஹெவியாக இருக்குது. அதனால் போர்ட்லேயே தான் பிரச்சனைன்னு சொல்லி ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது, அப்படியே போட்டு நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. சவுண்ட் கொஞ்சம் மீடியமாக கேட்குதுங்க. சவுண்ட் கேட்டால் தெரியும் பாருங்கள், நான் டியூன் பண்ணி காமிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணோம். நான் ஒரே கையில் கேமராவை பிடிச்சிட்டு இதுவுமே யூஸ் பண்ணுறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் இறைச்சலாக கேட்கும். ஆடியோ ஜாக் மூலம் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆம்பில் போட்டிருப்பேன். அந்த ஓல்டு ஆம்ப் ஒன்று இருக்குது என்கிட்ட. நான் அதனோட ஃபுல் வீடியோ இன்னொரு இதில் போடுறேன் நான் நெக்ஸ்ட் டைமு. இதே மாதிரி நம்ம பிளாக் கலரில் ஒன்று எடுத்திருப்போம், அது நல்லா ஒர்க் ஆகுது. அதனை வீடியோ ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருப்பேன், நான் வேணால் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன். இது வந்து சில்வரில் நம்ம இதை எடுத்திருப்போம். இது லாஸ்ட்டு வீக் போனப்போ எடுத்தது. இது 140 ருபீஸ்க்கு. ஒர்த்து தான் பீஸ். இதில் நம்மளுக்கு அந்த அடாப்டரே பார்த்தீங்கன்னா 120 வாட்டோ 220 வாட்டோ ஏதோ சம்திங் வந்து அதனோட இது ஹெவியாக இருக்கும். இந்த பேட்ரியுமே கூட இன்பில்ட்டாக தான் உள்ளே வந்துச்சு நம்மளுக்கு, அந்த டிஜிட்டல் கிளாக் இதுவாகிற மாதிரி. அப்புறம் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்மோட ஒயர், ஆண்டனா ரிசீவர்.
அது ஒர்த்து தான் பீஸ், அதனால தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணுன்னா நம்ம ஆம்ப் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ஹெவி சவுண்ட் வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு சவுண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போது கம்மிங் ஃப்ரைடேவும் நம்ம பல்லாவரம் போவோம். உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த அடாப்டர் ஒன்று எடுத்திருந்தோம். இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட பின் வந்து நம்ம வாக்மேனுக்கும் போடுற மாதிரி நம்ம செக் பண்ணி எடுத்துருப்போம். அப்புறம் விண்டேஜ் மாடல் மொபைலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சரி, யூஸ் ஆனால் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதனா ப்ராப்ளம்னா அப்படின்னு நம்ம செக் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆனால் சுத்தமாக ஆன் ஆகலை. சரி, கழட்டி உள்ளே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, இது எப்படின்னா 3 வோல்ட்டிலிருந்து உங்களுக்கு 12 வோல்ட் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் சேஞ்ச் பண்ணலாம். மோடு சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில். சரி, நம்மளுக்கு 2-in-1 நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஃப்ரீ தான் கொடுத்துருந்தாங்க. ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அந்த நம்மளுக்கு பின் இருக்குது, நம்ம பின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துச்சு. நம்ம மோடு சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணுறதோ இப்போ 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மதிப்பு கூட்டல் மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பேர் பார்ட்ஸ் தனித்தனியாக ஆக்கிட்டு நம்ம எதனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா இது உள்ளே இந்த போர்டே போயிட்டுருக்குங்க. அந்த ஸ்பார்க் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அந்த லைட்லாம் கூட அப்படியே உள்ளே உடஞ்சிருக்கு, ஃபுல்லாக கட் ஆகிட்டு இருந்தது. சரி, போட்டு நம்ம பின்னு எல்லாம் ஒயர்லாம் கரெக்டாக இருந்தது, பின்னும் கரெக்டாக இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் இல்லை. சரி, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போட்டு மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். நம்ம போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த ஒயரை இந்த வாக்மேன் சோனிக்கு போட்டு பார்த்துருப்பேன். எல்லாம் பக்காவாக செட் ஆகும். இந்த மாதிரி டைப்பில் 3 வோல்ட்டு சப்போர்ட் பண்ணும் இது வாக்மேனு. பேட்ரி இல்லாமல் டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி கூட இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ எடுத்து இதை செக் பண்ணி பார்த்தேன். வோல்டேஜ் என்ன தான் இருக்குது, ஒர்க் ஆகுதா, வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் நான் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு எனக்கு, அது கண்டிப்பாக போர்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூட்டி போட்டு எடுத்தாலும் வரவே இல்லை, எந்த ஒரு பீப் சவுண்டும் வரல. ஒரு மாதிரி எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் சரி, இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவுக்கு வந்துட்டேன் நான். தனித்தனியாக நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதை முன்னாடி நான் செக் பண்ணியிருக்கேன். இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர். பட் இந்த போர்டில் தான் பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக எடுத்துகிட்டு நம்ம அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிளான் பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒயரையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, இந்த ஹெட்டை வந்து நம்ம ஒரு ப்ளக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பின்னு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி டேரெக்டாக ஒயர் உள்ளே போட்டுட்டு. அப்புறம் இந்த இதுவும் எடுத்துட்டேன். அப்புறம் இதை தனியாக எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு. இப்போ வேணுன்னும் போது நம்ம தேவைப்படுறது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னு வந்து நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு அடாப்டர் இருக்குது நம்மக்கிட்ட, ஏர்டெல்லோடது. அதை எடுத்து போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன் நான். இதில் நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வோல்டேஜ் செக் பண்ணி நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே.